بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இதில் பக்ரா அத்தியாயத்தினுடைய வசனத்தில் யார் ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்கட்டும் என்ற வாசகத்தில் கொஞ்சம் கூடுதல் விளக்கம் இருக்கிறது. பிறை குறித்து சமுதாயத்தில் நிலவுகிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு வசனமே தீர்வாக இருக்கிறது என்ற அடிப்படையில் அது குறித்த விளக்கங்களைத்தான் கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். அதாவது யார் அந்த ரமலானை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும் என்றால் எல்லோரும் ஒரு நேரத்தில் அடைய மாட்டார்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு நேரத்தில் வித்தியாசத்தோடு தான் அடைவார்கள் என்பதற்குரிய சான்றுகளை பார்த்து வருகிறோம். அதில் இந்த பிறையை நம்ம உலகத்துக்கெல்லாம் ஒரே பிறை தான். பிறையை இங்கிருந்த கணித்து நம்ம என்ன செய்யலாம், முடிவு செய்யலாம். பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை விடுங்கள் என்கிற ஹதீஸ் எல்லாம் அந்த காலத்து மக்களுக்கு சொன்ன ஒரு விஷயம். அந்த காலத்தில் விஞ்ஞான அறிவு இல்லை, கணிக்கக்கூடிய ஞானம் இல்லை. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் அதை சொன்னாங்களே தவிர கணிக்கக்கூடிய காலம் வரும் என்று சொன்னால் அப்போ கணித்து கொள்வது தான் சரியான முறை. அதனால் பிறையை பார்க்கணுன்னு தேவையில்லை. நம்ம மூன் அந்த நியூ மூன்கிறாங்கல்ல, அமாவாசை விலகின உடனேயே பிறை பறந்துருச்சு அப்படின்னு முடிவெடுக்க வேண்டுமே தவிர அது 2 நாள் கழித்து நம்ம கண்ணுக்கு தெரியும் போது பிறை ஒன்று முடிவெடுக்கக்கூடாது என்று வாதம் வைக்கிறாங்க. அதாவது பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பு விடுங்கள் என்கிற ஹதீஸுக்கு அதை மறுக்க முடியாமல் அதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது அந்த காலத்துக்கு உரியது, இந்த காலத்துக்கு நம்ம கணிக்கலாம் அப்படின்ற ஒரு வாதத்தை வைத்துத்தான் ஒரு சார் அந்த ஹிஜ்ரா கமிட்டின்னு சொல்லக்கூடிய பேரில் வழிகட்டு போன ஒரு கூட்டம், எந்த ஒரு மார்க்க ஞானமும் இல்லாத, குர்ஆன் ஹதீஸ் அறிவும் இல்லாத ஒரு கூட்டம் இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். என்ன செய்கிறாங்கன்னா, எப்போ அமாவாசை பிறக்குதோ அந்த அடுத்த வினாடியே 1வது பிறை நமக்கு தெரிகிறது. அன்னைக்கு தெரியாட்டாலும் அடுத்த நாள் தெரியாட்டாலும் அது அன்னைக்கு தான் பிறைன்னு சொல்லி உலகம் பூரா அதைத்தான் ஏற்றுக்கொள்ளணும்னு வாதிடுகிறார்கள். அப்போ இவங்களுடைய இந்த ஹதீஸுக்கு சொல்லக்கூடிய இந்த விளக்கம் சரியா, அது அந்த காலத்துக்கு தான் சொன்னாங்களா, எல்லா காலத்துக்கும் சொன்னாங்களா என்றால் அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொண்டாந்து வைப்பாங்க. என்ன ஆதாரம்னு கேட்டால், புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்குது, 1906வது ஹதீஸ். அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், லா தசூமு, நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள், ஹத்தா தரவுல் ஹிலால, பிறையை நீங்கள் பார்க்கும் வரை நோன்பு வைக்காதீர்கள். ஒலா துஃப்திரோ, நீங்கள் நோன்பை விடாதீர்கள், ஹத்தா தரவுஹு, அந்த பிறையை பார்க்கும் வரை நோன்பை விடாதீர்கள். ஃபைன் உம்ம அலைக்கும், உங்களுக்கு அது மறைக்கப்படும் என்று சொன்னால் ஃபக்குதுருலஹு, அதை நீங்கள் கணித்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு அர்த்தம் இதுக்கு செஞ்சு இந்த ஹதீஸை கொண்டாந்து ஆதாரமாக காட்டுவாங்க. அதாவது உங்களுக்கு மேகமூட்டமோ ஏதோ ஒன்றில் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் கணித்து கொள்ளுங்கள். ஃபக்கு கதரண்டா கணித்தான்ற அர்த்தம். ஃபக்கு துருலகு, அதை நீங்கள் கணித்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் பிறை பார்த்து நோன்பு வைத்தல், பிறை பார்த்து நோன்பு விடுதல் என்பது அந்த காலத்து மக்களுக்கு உரியது. இது கணித்து கொள்ளுங்கள் என்றும் ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. கணிக்கணும்னா என்ன அர்த்தம், பார்க்க தேவையில்லை. அதான் நீங்கள் பார்க்காம நோன்பு வைக்காதீங்க, பார்க்காம நோன்பு விடாதீங்க. அதே நேரத்தில் மேகமூட்டமோ ஏதோ ஒன்று மறைத்து விட்டது என்று சொன்னால் அதை ஃபக்குதுருலஹு, அதை கணித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற இந்த ஹதீஸை கொண்டாந்து வைத்து இந்த ஹதீஸ் அடிப்படையில் தான் நாங்கள் கணிக்கிறோம் என்று வாதிடுகிறார்கள். இந்த வாதம் எவ்வளவுக்கு அபத்தமானது என்பதை நம்ம சிந்திக்கணும். கணித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள்ல, இந்த கணித்து கொள்ளுங்கள் என்று சொன்னதும் யாருக்கு சொன்னது, அன்றைய சஹாபாக்களுக்கு தான் சொன்னது. இவங்க தான் சொல்கிறாங்க கணிக்கக்கூடிய நிலையில் அவங்க இல்லைன்னு சொல்லி. அப்படி இல்லைன்னு சொல்லும்போது கணித்து கொள்ளுங்கள் எப்படி சொல்லுவாங்க? இவர்களுடைய வாதமே என்னன்னு கேட்டால், அந்த காலத்தில் கணிக்க தெரியாதவங்க இருந்தாங்க, அதனால் பிறையை பார்க்க சொன்னாங்க. இந்த காலத்தில் கணிக்க தெரிஞ்சவங்க நாங்கள் இருக்கிறோம்,
எங்களுக்கு இது ஆதாரமாக எடுத்துக்கிறோம் என்று இந்த ஹதீஸை கொண்டாந்து சொல்லுவாங்க. இதுக்கு இவங்க சொல்கிற அர்த்தம் சரிதானா என்பதை ரெண்டாவது பார்ப்போம். முதல்ல பார்க்க வேண்டிய என்னென்னு கேட்டால், இந்த கணித்து கொள்ளுங்கள் என்று முதல்ல சொன்னது யாருக்கு? நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு என்னமோ இன்றைக்கி ரசூல்லா வந்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இதை சித்தரிக்கிறீங்க. இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ சொன்னாங்க? கணிக்க தெரியாத மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா, அந்த காலத்தில் சொல்கிறாங்க. அப்போ அந்த உம்மி சமுதாயமாக இருக்கிற சஹாபாக்கள்கிட்ட தான் ரசூல்லா சொல்கிறாங்க, ஃபக்துரு லஹு, அதை உங்கள் அர்த்தப்படி கணித்து கொள்ளுங்கள்ங்கிறீர்கள. அப்போ கணித்து கொள்ளுங்கள் என்ற உங்களுடைய அர்த்த பிரகாரம் அந்த சஹாபாக்கள் எப்படி கணிப்பாங்க? கணிக்க தெரியாதவங்களாக இருந்தாங்கன்னு நீங்கள் ஒரு பக்கம் வாதிடுறீங்க. கணிக்க தெரியாதவங்கள்ட்ட போய் கணித்து கொள்ளுங்கள்னு ரசூல்லா சொல்லுவாங்களா? அப்போ ரசூல்லாவுடைய எப்படி பார்க்குறாங்கன்னா, அந்த ஹதீஸை வந்து இந்த காலத்தில் ரசூல்லா வந்து நம்மகிட்ட சொன்ன மாதிரி அந்த காலத்துக்கு மக்களுக்கு அந்த ஹதீஸ் சொன்ன மாதிரியும் சித்தரிக்கிறாங்களே. ரெண்டையுமே ரசூல்லா சொன்னது எந்த மக்களுக்கு தான்? அந்த உம்மி சமுதாய மக்களுக்கு தான், அந்த சஹாபாக்களுக்கு தான். அப்போ சஹாபாக்கள் வந்து கணிக்கக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்லும் பொழுது கணித்து கொள்ளுங்கன்னு ரசூல்லா சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. கணிக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் கணித்து கொள்ளுங்கன்னு சொல்லணும். அவர்கள் கணிக்க தெரியாதவர்களாக இருக்கிறார்கள், இந்த விஞ்ஞான அறிவு இல்லாத மக்களாக இருக்கிறார்கள். விஞ்ஞானப்படி கணிக்கிறது தானே பேசுகிறீங்க. இந்த விஞ்ஞான அறிவு இல்லாத அந்த மக்கள்கிட்ட போய் நீங்கள் விஞ்ஞானப்படி கணித்து கொள்ளுங்கன்னு ரசூல்லா சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அந்த மக்களுக்கு இடுற கட்டளை வந்து அந்த மக்கள் செயல்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இந்த கணித்து கொள்ளுங்கள் என்று இவங்க செஞ்ச அர்த்தமே பிழை, தப்பான ஒரு அர்த்தத்தை செய்து கொண்டு கணித்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த கேள்விக்கு பதிலை சொல்லிட்டு இதை ஆதாரமாக வைக்கணும். எந்த பதில் சொல்லணும்? கணித்து கொள்ளுங்கள்னு யார்கிட்ட சொன்னாங்க? சஹாபாக்கிட்ட சொன்னாங்க. சஹாபாக்கள் கணிக்க தெரியுமா? தெரியாது என்று இவங்களே சொல்கிறாங்க. அது தெரியாது, தெரியாதவங்கள்ட்ட போய் கணித்து கொள்ளுங்கள் எப்படி சொல்லுவாங்க? அப்போ இந்த கணிக்கிறத பற்றி இதை பேசலை என்று ஒரு பொது புத்தியில் பார்த்தாலும் இது தெரிந்துவிடும். அப்போ கதருக்கு கணித்தல்னு அர்த்தம் இல்லையா என்று கேட்டால், கதரை என்பதற்கு பல அர்த்தம் உள்ள சொற்களில் இது ஒரு சொல்லு. கதர் என்று சொன்னால் சுருக்குவது, குறைக்கிறது. கதர் அலைஹி ரிஸ்கஹு, அவனுடைய ரிஸ்கை வந்து அல்லாஹ் குறைத்து விட்டான் அப்படின்னு சொல்வதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா கதரங்கிற வார்த்தையை வந்து குர்ஆனில் பயன்படுத்துகிறான். அதே கதரை வந்து அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்தின் மீதும் சக்தி உள்ளவன், அப்புறம் காதிருங்கிறோம்ல, குதிரத்துலாம் சொல்கிறோம்ல, அதுவும் அந்த கதரவில் உள்ளது தான். அப்போ கதரை என்பதற்கு வந்து கணித்துக்கொள், அதாவது ஒரு அர்த்தம் என்னென்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உள்ள அர்த்தம் கணித்து கொள்ளுங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு அர்த்தம் என்னென்று சொன்னால் அது குறைக்குதல், ஃபக்குதூர் என்றால் குறைத்து கொள்ளுங்கள்னு அர்த்தம் கொடுக்கணும் அகராதிப்படி. அப்படி ஒரு அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் என்னென்று கேட்டால் சக்தி உள்ளவன் என்று அர்த்தம். ஃபக்குதூர், நீங்கள் சக்தி பெற்றுக்கொள்ளுங்கள், குதிரத்திலிருந்து வந்தது, அப்படி அர்த்தமும் அது கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து கதரண்டா என்றது 1 2 3 என்றம்ல, அந்த எண்ணிக்கொள்ளுங்கள்ங்கிற அர்த்தத்திற்கும் என்ன செய்யும் கதரங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க, எண்ணி சொல்லுதல்ங்கிற அர்த்தத்துக்கும் வரும். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து கணித்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? கணிக்க தெரியாத மக்கள் அவங்க. அந்த மக்கள் கணிக்க தெரியாமல் இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் நீங்கள் கணிச்சிக்கிறங்கன்னு சொன்னால் எண்ணத்தை வச்சு கணிப்பாங்க. கணிக்கிற ஒரு நாலேஜ் அந்த மக்களுக்கு இல்லையே. அப்போ அந்த மக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும்போது இந்த ஹதீஸை கொண்டாந்து ஆதாரமாக காட்டக்கூடாது. அப்போ வேறு என்ன அர்த்தம் தான் கொடுக்கறது பொருத்தமாகும்னா எண்ணிக்கொள்வது. எண்ணிக்கொள்றதுன்னு என்ன அர்த்தம்? 1 2 3 எண்ணிக்கொள்வது. நீங்கள் எண்ணிக்கிறங்கன்னு சொன்னால் 30 எண்ணிக்கொள்வது, அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் என்பதை இதே ஹதீஸுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வேறு வார்த்தைகளை வச்சு நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம். எப்படி வழங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபக்குதுருன்னு தானே சொல்கிறீங்க, அதே வாசகம் வருது பாருங்கள். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபைன் உம்ம அலைக்கும், உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்படும் என்று சொன்னால் ஃபக்திரு சலாசீன, 30 ஃபக்திரு, அதே வார்த்தை தான் வருது. ஃபக்திரு சலாசீன, 30 எண்ணிக்கொள்ளுங்கள். முந்தின மாதத்தை மேகமூட்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி பிறை இல்லை, இன்றைக்கி பிறை இல்லைன்னு சொன்னால் சென்ற மாதம் வந்து 30 பூர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபக்துருங்கிற வார்த்தையை போட்டு 30 கணித்து கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்களா?
30 நம்பரை போட்டாச்சே. அந்த ஃபக்துருங்கிற வார்த்தையோட சேர்த்து ரசூல்லா வந்து சலாசீன 30 நாட்களாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ எண்ணிக்கொள்றதுங்கிற அர்த்தத்தில் தான் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இன்னொரு ஹதீஸ் விளக்கிறது. ஃபக்துருக்கு பல அர்த்தம் இருக்கலாம். அந்த அர்த்தத்தில் இங்கே கணித்து கொள்ளுங்கிற அர்த்தம் இங்கே பொருந்துமானா பொருந்தாது. ஏன் பொருந்தாது? இதே விஷயத்தை பற்றி இதே ஹதீஸில் ரசூல்லா பேசும் பொழுது ஃபக்திரு சலாசீன 30 நாட்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். 30 நாட்களாக கணிக்க முடியாது, எண்ணி தான் கொள்ள முடியும். அப்போ பெற தெரிஞ்சுன்னு சொன்னால் 1, பெற தெரியலைன்னா 30 எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ எண்ணிக்கொள்ளுங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் என்பதை ஹதீஸுக்கு ஹதீஸே விளக்கம் தந்துடுது. ரசூல்லாவுடைய சொல்லுக்கு ரசூல்லா விளக்கம் தந்து விட்டார்கள். அதனால் அந்த ஃபக்திருங்கிற வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு பேசுகிறார்கள். அந்த ஃபக்திருவுக்கு அப்புறம் ரசூல்லா ஒன்று சேர்த்துருக்குறாங்கல்ல வேறு ஹதீஸில், எல்லாத்தையும் தொகுத்து வச்சு தானே பேசணும். இன்னொரு ஹதீஸை சொல்லும்போது ஃபக்திரு சலாசீன 30 நாட்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்ற இந்த வார்த்தை முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த ஹதீஸு கணிக்கிறதை பற்றி பேசலை. இன்னும் சொல்ல போனால் இது நடைமுறைக்கு அந்த மக்களுக்கு இது சாத்தியம். கணிக்க தெரியாத மக்கள்கிட்ட போய் நீங்கள் கணித்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு அது இயலாது. எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது இயலும். அப்போ இயலுமானதை தானே ரசூல்லா கட்டளை இடுவாங்க. அதை விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வார்த்தையை வைத்து கொண்டு அந்த மொழியுடைய அறிவும் அவங்களுக்கு இல்லை. ஒரு ஹதீஸை எப்படி புரிந்து கொள்ளணும்னா அது பற்றி அனைத்து வார்த்தைகளையும் திரட்டி வைத்து கொண்டு புரிந்து கொள்ளணும். ஃபக்துரு லஹுங்கிற அந்த வார்த்தையை மட்டும் வைத்து கொண்டு அதுக்கு கணித்தல்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது அகராதியில். அது இந்த இடத்தில் அந்த அர்த்தத்தில் வரல. இந்த கதிரை என்பது எண்ணுதல்ங்கிற அர்த்தத்திலையும் இருக்கிறது. எண்ணுதல்ங்கிற அர்த்தத்தில் தான் இது வந்திருக்குது என்று நாம் சொல்கிறோம். நாம் சொல்வதற்கு எதை ஆதாரமாக காட்டுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய மனோவிச்சை ஆதாரமாக காட்டவில்லை. நபிகளுடைய சொல்லையே ஆதாரம் காட்டுறோம். நபிகளுடைய இன்னொரு சொல்லை எடுத்துக்கொண்டு அவங்கள என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று கேட்டால், ஃபக்திரு லஹு சலாசீன 30 நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், 30 எண்ணிக்கொள்ளுங்கள் என்று வேற ஒரு அறிவிப்பில் வந்திருக்கும் பொழுது, அப்போ ஏன் இதை கணித்தல்ன்று இல்லாத அர்த்தம் செய்கிறீங்க? இல்லாத அர்த்தத்தை கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கட்டளை அந்த மக்களுக்கு செயல்படுத்த முடியாத நிலையில் எப்படி ஆக்க பார்க்குறீங்க? அந்த மக்கள் வந்து கணிக்க தெரியாதவங்களாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கணித்து கொள்ளுங்கள் என்று ரசூல்லா பேசுனாங்கன்னு ரசூல்லாவுடைய அறிவை நீங்கள் குறைபடுத்துகிறீங்க. அதனால் அந்த கணித்தல் என்பதற்கு இது ஆதாரமாக காட்டினார்கள் என்று சொன்னால், அந்த ஃபக்துரு என்பதுக்கு பல அர்த்தம் இருக்கிறது. வசதியான அர்த்தத்தை உங்களை பயன்படுத்திக்கிறாங்களே தவிர சரியானது எது என்று தேர்வு செய்யக்கூடிய அறிவு இல்லை. எல்லா ஹதீஸ்களையும் தேடி பார்த்து அந்த எண்ணுதல்ங்கிற அர்த்தத்தில் இது வந்திருக்குதா, கணித்தல்ங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கா என்பதற்கு 2 காரணத்தை வைத்து நம்ம எண்ணுதல் அர்த்தம்னு சொல்கிறோம். 2 காரணம் என்ன? எந்த மக்கள்கிட்ட சொன்னாங்களோ அந்த மக்கள் கணிப்பவர்களாக, விஞ்ஞானத்தை கணிப்பவர்களாக இல்லை. அவங்கள்ட்ட அந்த கட்டளை இட முடியாது. அந்த மக்கள் எண்ணுபவர்களாக இருந்தார்கள். 30 எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவங்களுக்கும் பொருந்துது, நமக்கும் பொருந்துகிறது. நீங்கள் அவங்களுக்கு பொருந்தாத கட்டளை இட்டாங்கன்னு சொல்ல வர்றீங்க. ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, இதே வார்த்தையோடு சேர்த்து 30ங்கிற நம்பரையும் சேர்த்துட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக கணித்தல்னு வராது. 30 எப்படி கணிக்கிறது? 30 என்ன தான் முடியும்? 30 முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ 30 எண்ணிக்கொள்ளுங்கள் என்று வேற ஒரு அறிவிப்பில் வந்திருக்கிற காரணத்தினால இந்த ஒரு ஹதீஸை, புகாரியுடைய 1906வது ஹதீஸை வந்து கணித்தல் என்பதற்கு ஆதாரமாக காட்டக்கூடாது. அதுபோக இதே ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மேகமூட்டம் ஏற்பட்டால் என்ன செய்யணும் என்பதை வந்து வேறு வேறு வார்த்தைகளையும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வார்த்தையில் உள்ள ஒரு ஹதீஸும் இதுக்கு ஆதாரமாக நிற்கிறது. அது இப்போ 1906 தானே பார்க்குறோம். இது 1907 அடுத்த ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அஷ்ஷஹுரு திசும இசுரூன லைலா, மாதம் என்பது 29 இரவுகள். பலா தசூமு, நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள். ஹத்தா தரவுஹு, பிறையை பார்க்கும் வரை நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள். பொயின் கும் அலைக்கும், உங்களுக்கு வந்து மேகமூட்டம் ஏற்படும் என்று சொன்னால் அக்குமிலுல் இத்தத்தை, எண்ணிக்கையை பூர்த்தியாக்குங்கள். சலாசீன 30 பூர்த்தியாக்குங்கள். அப்போ மேகமூட்டம் ஏற்பட்டால் 30 பூர்த்தியாக்குங்கள்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. ஒரு இடத்துல மேகமூட்டம் ஏற்பட்டால் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். 2ஐயும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் வருது? 1 2ன்னு எண்ணுவதை தான் சொல்கிறாங்க. பிற தெரிஞ்சால் 1, பிற தெரியலைன்னா 30. போன மாதத்துடைய நம்பர் வந்து 30. அப்போ 30 பூர்த்தியாக்குங்கள்ன்ற இன்னொரு ஹதீஸில் சொன்ன விளக்கமும்
சேர்த்து இந்த ஹதீஸோடு பார்க்க வேண்டும். அப்போ மேகமூட்டம் ஏற்பட்டால் என்பதற்குத்தான் அந்த 1906வது ஹதீஸில் வருகிறது. மேகமூட்டம் ஏற்பட்டால் நீங்கள் கணித்து கொள்ளுங்கள் என்று தப்பு அர்த்தம் செய்கிறீங்க. மேகமூட்டம் ஏற்பட்டால் எண்ணிக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டாங்க. என்னத்தை என்றது என்று கேட்டால் இன்னொரு அறிவிப்பில் சொல்லிட்டாங்க 30 எண்ணிக்கொள்ளுங்கள்னு. அதை விளக்கும் விதமாக வேறு வார்த்தையை போட்டு இந்த 1907வது ஹதீஸில் சொல்கிறாங்க, இப்போ இன்னும் அழைக்கும் உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்படும் என்று சொன்னால் அக்குமிலுல் ஐத்தத்தை எண்ணிக்கையை பூர்த்தியாக்குங்கள் 30 பூர்த்தி. மேகமூட்டத்துக்கு செய்ய வேண்டிய முடிவு என்னன்னு கேட்டால் 30 தெரிஞ்சிட்டா பிற 1 தெரியலைன்னா 30 என்று ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்ட்டாங்க. அப்புறம் 1909வது ஹதீஸ் அதே புகாரியில் 1909வது ஹதீஸை பாருங்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க சூமூல் இருயத்திகி, அப்போ அதை பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள். வாஃபுத்திரூல் இருயத்திகி, பிறை பார்த்து நீங்கள் நோன்பை விடுங்கள். இப்போ உப்பி அலைக்கும் உங்களுக்கு அது மறைக்கப்படுமையானால் அக்குமிலோ இத்தத்தை ஷாபான சலாத்தியின் ஷாபானுடைய எண்ணிக்கையை 30 ஆக்கி கொள்ளுங்கள். ஷாபான்கிற மாதத்தை 30 ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிறங்க. பிற தெரிஞ்சின்னு சொன்னால் 29 அது முடிஞ்சு விட்டது, அடுத்த மாதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் செஞ்சுக்கிறங்க. பிற தெரியலை என்று சொன்னால் இன்னும் ஷாபான் நீடிக்கிறது என்று நான் முடிவு செஞ்சுக்கிறேங்க. அதாவது ஷாபானுடைய 30வது நாள் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். அப்போ எவ்வளோ தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மேகமூட்டம் ஏற்பட்டால் மறைக்கப்பட்டால் அக்மில் இத்தத்தை ஷாபான சலாதீன், ஷாபானை 30 நாட்களாக கணித்து கொள்ளுங்கள், எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஏற்பத்தான் இந்த ஹதீஸில் முஸ்லீமோட ஹதீஸில் என்ன வருதுன்னா ஃபக்திரு சலாதீன 30ஆக எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ எல்லா ஹதீஸுமே ஒரு கருத்தை சொல்லக்கூடியதாக வருகிறது. இவர்களுடைய வாத பிரகாரம் ஹதீஸுகள் முரண்பட்டு பேசக்கூடியதாக தெரிகிறது. எப்படி வருது? பிறை தெரியாட்டி நீங்கள் 30 ஆக்கி கொள்ளுங்கள், பிறை தெரியாவிட்டால் கணித்து கொள்ளுங்கள். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண். நபிகள் நாயகம் முரணாக பேசினார்கள் என்று சித்தரித்தாவது தங்களுடைய மடமையை நிலைநாட்ட அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ இந்த அர்த்தம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஒரே கருத்தை சொல்லுது. ஹதீஸில் மோதல் இல்லை, ஹதீஸில் முரண்பாடு இல்லை அப்படிங்கிற விளைவிக்கணும். இந்த ஃபக்திரு என்பதைத்தான் அறகுறையாக விளங்கி கொண்டு ஒரு ஆதாரமாக காட்டுகிறார்கள் என்பது விளைவிக்கணும். அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த கணிக்கிறாங்க இல்லையா, இந்த கணிக்கிறது பற்றிய ஒரு கூடுதல் வருது. கணிக்கிறது என்னன்னு கேட்டால் பிற கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா, மேகமாக இருக்கா, அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. சந்திரனுடைய சுழற்சி திட்டமிட்ட ஒரு முறையில் இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்படி இயங்கும் பொழுது அமாவாசை எப்போது ஏற்படும் என்பதற்கு துல்லியமான கணக்கு இருக்கிறது. அமாவாசைனா முழுசாக மறைக்கக்கூடியது, நிழல் படாமல் சூரியனுடைய நிழல் மொத்தமாக மறைத்து விடுவதற்கு பேர் என்னது? அமாவாசைன்னு சொல்கிறோம். அப்போ அமாவாசைக்கு அடுத்த செகண்ட் என்னவாயிரும்னு கேட்டால் அந்த சந்திரன் மீது சூரியனுடைய ஒளி படும், லேசாக படும். அது பார்க்கும் அளவுக்கு இருக்காது, ஆனால் லேசாக படும். அப்போ கணித பிரகாரம் படும்னு நமக்கு தெரிந்து விட்டது. அதனால் அதைத்தான் 1 என்று ஆக்கி கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம பார்க்குற பிறையை 3வது நாள் தான் பார்ப்போம். அவங்க கணக்குப்படி பார்த்திங்கன்னா தலைப்பிறையை தமிழில் கூட என்ன செய்வாங்கன்னா 3ஆம் பிறையும்பாங்க. நம்ம தலைப்பிறைன்னு சொல்கிறோம்ல, தலைப்பிறை என்பது கண்ணுக்கு தெரியாது. அதனால் 3ஆம் பிறைங்கிறது அது உதித்த கணக்கு பிரகாரம். உதித்த கணக்கு பிரகாரம் என்னென்னா 3வது நாள் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ 2 நாள் வித்தியாசம் 2 பேருக்கு விடுகிறது. அடுத்து இன்னொரு விஷயம், என்ன கணிக்கணுங்கிறீங்கல்ல, இப்போ இதை கணிக்கிற இதே கட்சிக்காரங்க சூரியனை பற்றி எப்படி முடிவு எடுக்கிறாங்க? இது கூடுதல் தகவலுக்காக தெரிஞ்சுக்கணும். சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன் உதாரணமாக சென்னையில் வச்சுக்கிடுவோம். சென்னையில் ஒரு 6 மணிக்கு சூரியன் மறையுது, சாயந்தரம் 6 மணிக்கு சூரியன் மறையுது அப்படின்னு சொல்லி நம்ம மகரிப்பு தொழுகிறோம். 6 மணிக்கு சூரியன் மறையுது என்று சொல்லி நோன்பை திறக்கிறோம். 6 மணிக்கு தான் சூரியன் மறையுதுன்னு சொல்லி அது சொல்கிறாங்க. இந்த மறைதல் என்பது விஞ்ஞான கணித பிரகாரம் உள்ள மறைதலா நம்ம கண்ணுக்கு மறைதலா, எதன் அடிப்படையில் இந்த முடிவை எடுக்கிறோம் அப்படிங்கிறத முதல் முடிவு பண்ணணும். இப்போ சூரியன் 6 மணிக்கு மறையுதுன்னு சொல்கிறீங்கல்ல, 6 மணிக்கு மறையுதல் என்பது உண்மையா? உண்மை, அது பொய். 6 மணிக்கு மறையாது. 6 மணிக்கு மறையுது என்று நீங்கள் சொன்னால் அது ஒரு 8 நிமிஷத்துக்கு முந்தைய மறைந்து விட்டது. சூரியன் நீ எத்தனை மணிக்கு நம்ம கண்ணுக்கு பூமியிலேருந்து மறைகிறதோ, அடிவானத்துக்கு போய் மறைகிறதுன்னு நினைக்கிறோமோ அப்போ அது மறையலை. எப்போ மறைஞ்சிருச்சு? அதுக்கு ஒரு 8 நிமிஷத்துக்கு முன்னாடியே மறைஞ்சிருச்சு.
மறைஞ்ச சூரியனை தான் 8 நிமிஷத்துக்கு பிந்தி நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது சூரியனுடைய உதிக்கிறதா இருந்தாலும் சரி, அது மறைகிறதா இருந்தாலும் சரி, உதிக்கிற நேரம்னு ஒரு டயத்தை போடுறான்னு வைங்க. காலை 6 மணிக்கு சூரியன் உதிக்குதுங்கிறான். உண்மையில் 6 மணிக்கு உதிக்கிறது நீங்கள் நீங்கள் எதை பார்த்து கொண்டு இதோ 6 மணிக்கு உதிக்குது என்று சொல்கிறீர்களோ அந்த நேரத்தில் சூரியன் உதிக்கவில்லை. அதுக்கு ஒரு 8 நிமிஷத்துக்கு முன்னாடி உதித்து விட்டது என்று தான் கணக்கு. ஏன்னு கேட்டால் இந்த வெளிச்சம் இருக்கிற லைட், ஒளி, இந்த ஒளியுடைய வேகத்தை அளந்திருக்கிறாங்க. என்ன வேகத்தில் அது தெரியும் அப்படின்னு சொன்னால், ஒரு செகண்டுக்கு, ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு ஒளி பயணிக்கும். அதாவது 3 லட்சம் கிலோமீட்ரு இடத்துல நீங்கள் நின்று கொண்டு ஒரு லைட்டை போடுறீங்க. நான் இங்கே இருக்கிறேன், 3 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வெளிச்சத்தை, பவர்ஃபுல்லான ஒரு லைட்டை போடுறீங்க, சுவிட்சை ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணோம்னு சொன்னால் நீங்கள் அந்த லைட்டு எரியிற அந்த செகண்டை நான் பார்த்துருவேன். அப்போ 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒளி பயணிக்குது. ஒளி பயணிக்குது என்று சொன்னால் 3 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு லைட்டை என்ன செய்கிறேன்னா ஆன் பண்ணுறேன். நீங்கள் 3 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அதை பார்க்குறீங்க. எவ்வளோ நேரத்தில் பார்ப்பீங்கன்னா, எப்போ லைட்டு எரியுதோ அந்த செகண்டை பார்த்துருவீங்க. ஏன் பார்த்துருவீங்கன்னு கேட்டால், அந்த 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஒளி பயணிக்குது. அதனால் அந்த செகண்டே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு வினாடி கூட லேட் ஆகாமல் என்ன செய்யும், தெரிஞ்சு போயிடும். அதுவே ஒரு 6 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது என்று வைத்துக்கொள்ளுவேன். ஒரு 6 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு சூரியன் என்ன செய்கிறது, ஒரு லைட்டை நீங்கள் போடுறீங்க. நான் 6 லட்சம் கிலோமீட்டருக்கு இப்பால் நான் இருக்கிறேன். இங்கேருந்து நான் பார்க்குறேன். நீங்கள் சூரியன் அந்த லைட்டை போட்டிங்கன்னா போட்ட உடனே எனக்கு தெரியாது. போட்டு ஒரு வினாடி கழித்து தான் எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டால், அது 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒளி போகுது இல்லையா? அப்போ 6 லட்சம் கிலோமீட்டருக்கும் போது 2 வினாடி ஆகுது. அப்போ 2 வினாடியுடைய தூரம் அங்கே போய்விட்டது காரணத்தினால அந்த 6 லட்சம் கிலோமீட்டரில் உள்ள ஒரு லைட்டை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா, ஆன் பண்ண அந்த செகண்ட் எனக்கு தெரியாது, அடுத்த செகண்டு தான் தெரியும். அதே நேரத்தில் 6 லட்சம் கிலோமீட்டருக்கு பதிலாக ஒரு 12 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு லைட்டை போட்டு விட்டீங்கன்னு சொன்னால், லைட்டு போட்ட உடனே எனக்கு தெரியாது, 4 வினாடிக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஏன், அந்த வெளிச்சம் சேருவதற்கு அவ்வளோ டைம் எடுக்கும். 3 லட்சம் கிலோமீட்டருக்கு 1 வினாடி, அப்போ 6 லட்சம் கிலோமீட்டருக்கு 2 வினாடி, 9 லட்சம் கிலோமீட்டருக்கு 3 வினாடி, 12 லட்சம் கிலோமீட்டருக்கு 4 வினாடி. அப்போ லைட் அங்கே போடுறான், போட்டவுடனே எனக்கு தெரியுமாண்டா தெரியாது. லைட்டு வேண்டாம் தெரியலாம், வெளிச்சம் தெரியுமானா தெரியாது. வெளிச்சம் எப்போ தெரியும், அந்த லைட்டுடைய வெளிச்சம் புறப்பட்டு ஒவ்வொரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர்னு புறப்பட்டு 4 லட்சம் வினாடி 4 வினாடி ஆன பிறகு என்ன செய்யும், எனக்கு அந்த லைட்டு தெரியும். லைட்டு போடப்பட்ட உடனே எனக்கு தெரியாது. லைட்டு போடப்பட்டு 4 வினாடி ஆன பிறகு தான் எனக்கு தெரியும். ஏன், அந்த லைட்டுக்கும் எனக்கும் உள்ள தூரம் 12 லட்சம் கிலோமீட்ரு. அதே நேரத்தில் 3 லட்சத்துக்கு பதிலாக 30 லட்சம் கிலோமீட்டரில் அந்த லைட்டை போடுறான்னு வைங்க. 30 லட்சம் கிலோமீட்டர் ஒரு லைட்டை ஆன் பண்ணுறான். நீங்கள் 30 லட்சம் கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் நீங்கள் இருக்கிறீங்க. பவர்ஃபுல்லான லைட்டை, பவர்ஃபுல்லாக தானே பார்க்க முடியும், பவர்ஃபுல்லான ஒரு லைட்டை ஆன் பண்ணுறான். ஆன் பண்ணும்போது என்னது, 30 லட்சம் கிலோமீட்டரில் அது இருக்குது. அதை ஆன் பண்ணினானே, ஆனால் அதை நான் இப்போ பார்க்க முடியும்னு கேட்டால் 10 செகண்டுக்கு பிறகு தான் பார்க்க முடியும். ஏன்னு கேட்டால், ஒளியுடைய வேகம் வினாடிக்கு 3 லட்சம். வினாடிக்கு 3 லட்சம் என்று சொன்னால் 30 லட்சம் கிலோமீட்டரில் அங்கே இருக்கிறாங்க, 10 மடங்கு. அப்போ 10 வினாடிக்கு பிறகு தான் எனக்கு இந்த லைட்டு தெரியும். அவன் லைட்டு போட்டுருவான், லைட்டு அங்கனுக்குள்ளே இருந்து பார்க்கும்போது அவனுக்கு லைட்டு தெரியும். அதே இடத்துல இருக்கிறவனுக்கு அந்த வினாடியே லைட்டு தெரியும். எனக்கு எப்போ அந்த லைட்டு தெரியும்னா, அதே லைட்டு எனக்கு தெரிவதற்கு 10 செகண்ட் அவன் லைட் ஆன் பண்ணிடுவான். 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ தான் எனக்கு தெரியும். இவ்வளோ நேரத்துக்கு பிறகு தான் தெரியும் அவன் லைட்டு போட்டுட்டான். லைட்டு போட்டதுக்கு பிறகு அப்படி தான் தெரியும். அந்த மாதிரி ஒளியுடைய வேகத்துக்கு இந்த மாதிரி கணக்கு இருக்கிறது. அதே மாதிரி தான் இப்போ சூரியன் மறையுதுன்னு வைங்க, சூரியன் உதிக்குதுங்கிறீங்க, 6 மணிக்கு உதிக்குதுன்னு சொல்கிறீங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தொலைவு எவ்வளவு, 15 கோடி கிலோமீட்டர். சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தொலைவு எவ்வளவு, 15 கோடி கிலோமீட்ரு. 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த லைட்டு போடப்படுது, சூரியன் உதிக்கிறது. அந்த உதிக்கிறது எனக்கு சேருவதாக இருந்தால்
உடனே வந்து சேராது. சூரியன் உதித்து 8 நிமிஷம் ஆக வேண்டும். 8 நிமிஷம் ஆன பிறகு நான் பார்க்குறேன் சூரியன் உதிக்கிற மாதிரி தெரியுது. நான் பார்க்கும் பொழுது நீங்கள் சூரியனுக்கிட்டே ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்க, அந்த இடத்துல இருந்தாரேயானால் அவருக்கு வந்து என்ன செய்யாதுன்னு கேட்டால் அந்த சூரியன் வந்து அப்போ உதிக்கிறதா தெரியாது. அப்போ சூரியன் உதிக்குதுங்கிறீங்க, 6 மணிக்கு சூரியன் உதிக்குதுங்கிறீங்க. உண்மையில் அந்த சூரியன் உதித்தது 6 மணிக்கு இல்லை, 5:52க்கு உதித்து விட்டது. ஏன்னு கேட்டால் அந்த சூரியன் உதித்த அந்த வெளிச்சம் நமக்கு வந்து சேருவதற்கு 15 கோடி கிலோமீட்டர் இருக்கிற காரணத்தினால வினாடிக்கு 30 லட்சம் 3 லட்சம்ங்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 நிமிஷம் தேவைப்படும். அப்போ சூரியன் உதித்ததை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் உதித்ததை நீங்கள் பார்க்க கிடையாது. சூரியன் உதித்து 8 நிமிஷம் கழித்த பிறகு தான் நீங்கள் பார்க்குறீர்கள். அப்போ நீங்கள் பார்க்கும்போது எந்த இடத்துல இருப்பதாக நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த இடத்துல சூரியன் இருக்காது. அதை நீங்கள் பார்க்குறீங்க, ஏதோ இப்போ தான் அந்த உதிக்குதுன்னு பார்க்குறீங்க, உண்மையில் அது அங்கே இல்லை. இப்போ ஏற்கனவே 8 நிமிஷத்துக்கு முந்தின சூரியன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது இன்னொரு 8 நிமிஷம் அளவுக்கு தள்ளி போயிடும், அது தள்ளி போயிருக்கோம். ஆனால் நம்ம என்ன செய்வோம், 8 மணிக்கு உதிக்குதுன்னு சொல்லிடுவோம், 6 மணிக்கு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால் உங்கள் விஞ்ஞான கணிப்பு இங்கே எங்கே இதில் ஏன் பொருந்த மாட்டேங்குது, இதில் சொல்லுங்கள் பார்ப்போம். சூரியன் மறைந்த உடனே நோன்பு வைக்கக்கூடாது, நோன்பு திறக்கக்கூடாது, அது மறைந்தது என்பது தவறான செய்தி, மறைஞ்சு 8 நிமிஷம் ஆயிடுச்சு, அதனால் 6 மணிக்கு சூரியன் மறைவு என்று இவர்கள் சொல்வார்களேயானால் 5:52க்கே சூரியன் மறைந்து விட்டது, எல்லாரும் நோன்பை துறங்க. 5:52க்கு எந்த நேரத்தில் தொழுவதற்கு தடை இருக்கின்றாங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் மகரிபை தொழுங்க நீங்கள் சொல்ல வேண்டி வரும். அப்போ அதில் மட்டும் என்ன செய்கிறீங்க, கண்ணுக்கு தெரிகிறத தான் நாங்கள் கணக்கில் எடுப்போங்கிறீங்க. அது உதிக்கிறதே மறைகிறத கணக்கில் எடுக்க மாட்டேங்கிறீங்க. சூரியன் உதிக்கிறது 6 மணிக்கு என்று நீங்கள் கணிக்கிறீங்க. அது என்ன கணிப்பு என்று சொன்னால் என் கண்ணுக்கு தெரிகிறத தான் கணிக்கிறீங்க. என் கண்ணுக்கு உதிப்பதாக எப்போ தெரியுதோ அதை தான் கணிக்கிறீங்க. கண்ணுக்கு தெரிகிற கணிப்பு என்பது மறைவு என்பது வேறு, நிஜமான மறைவு என்பது வேறு. நிஜத்தில் மறைகிறது எப்போன்னு கேட்டால் 6 மணிக்கு சூரிய உதயம்னு போட்டிருப்பான். உண்மையில் 6 மணிக்கு சூரியன் உதயம் கிடையாது. 6 மணிக்கு நீ பார்க்குற, எதை பார்க்குற, 8 நிமிஷத்துக்கு முந்தைய சூரியன் உதிச்சது அதை பார்க்குற. 8 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூரியன் உதித்து போயிடுச்சு. அந்த 8 நிமிஷத்துக்கு முன்னாடி போன அந்த வெளிச்சம் வந்துக்கிட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியும் போது 6 மணி காட்டுது. உண்மையில் அது என்ன தான் 5:52க்கு 8 நிமிஷம் கழிங்க, 5:52க்கு என்னஞ்சிருச்சு, சூரியன் உதித்து விட்டது. 5:52க்கு உதித்தாலும் அந்த உதித்ததுன்னா வெளிச்சம் காட்டுறது தானே, அந்த வெளிச்சம் பூமியை நோக்கி பாய்ச்சுகிறது. 5:52க்கு என் சென்னைக்கு அந்த வெளிச்சம் வருகிறது. ஆனால் எனக்கு அதை பார்க்க எப்போ முடியும்னு கேட்டால் 6 மணிக்கு தான் பார்க்க முடியும். அப்போ இப்போ உங்களோட கணிப்பு எங்கே போச்சு? அப்போ இந்த பிறையில் கணிக்கிறதை பற்றி ஃபுல் மூன் வந்தவுடனே நியூ மூன் வந்தவுடனே நாள் பிறந்துருச்சுன்னு சொல்கிறீங்க என்று சொன்னால், அப்போ நீங்கள் இதில் உண்மையாளர்களாக இருந்தால் சூரியனுக்கும் இந்த வாதத்தை செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்க்குறத பற்றி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, நிஜமாக உதிக்கிறத பற்றி தான் நீங்கள் பேச வேண்டும். பிறைக்கு அப்படி தானே பேசுகிறீங்க, பிறைக்கு என்ன பேசுகிறீங்க, அது நிஜமாக உதிக்கிறது என்பது வேறு, நம்ம பார்க்குறது என்பது வேறு. நிஜமாக உதித்தல் என்பது நியூ மூன் ஃபுல் மூன், அந்த நியூ மூனுங்கிறாங்கள அமாவாசையிலே பிறை உதித்து விடுகிறது. நமக்கு தெரியாது. நமக்கு தெரிவதற்கு 24 மணி நேரம் 36 மணி நேரம்லாம் வரும். 3வது நாள் தான் நம்ம என்ன செய்வோம், அதை நம்ம பார்க்குறோம், 2வது நாள் தான் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் இவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, நீங்கள் பார்க்குறதை எங்கே கணக்கு எடுக்கிறீங்க, நீங்கள் லேட்டாக பார்க்குறத வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு முந்தைய உதிச்சதை தான் கணிக்கணும் என்று நீங்கள் சொல்வீர்களேயானால் அதே வாதத்தை என் சூரியனுக்கு நீங்கள் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள். அதை சொல்லி பாருங்கள். இப்போ மகரிபு தொழுகை என்ன செய்யுங்க, மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது நீங்கள் சூரியன் மறைந்த உடனே மகரிபு தொழ வேண்டும், ஆனால் 6 மணிக்கு மகரிபு சூரியன் மறைவு என்று போட்டிருக்கிறார்கள். அது பொய். 6 மணிக்கு மறையலை, 5:52க்கு அது மறைஞ்சிருச்சு. நமக்கு தெரிகிறது தான் 6 மணிக்கு சேர்ந்துருக்கு. 5:52க்கு மறைந்த வெளிச்சம் ஒவ்வொரு செகண்டாக ஒவ்வொரு லட்சம் கிலோமீட்டராக கடந்து நான் பார்க்கும் பொழுது 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி ஃபத்வா கொடுக்கணும்? மகரிபு தொழுகை 6 மணிக்கு சூரியன் மறைவுண்டு போட்டால் 5:52க்கு மகரிபு தொழுங்கள் என்று சொல்வீர்களா? 5:52க்கே நோன்பை துறங்கள் என்று சொல்வீர்களா? கண்ணுக்கு முன்னாடி சூரியனை பார்த்துக்கிட்டே நோன்பை துறங்கள் என்று சொல்வீர்களா? சொல்லணும், உங்கள் வாதப்படி சொல்லணும். ஏன், நீங்கள் நிஜமாக உதிப்பதையும் நிஜமாக மறைவதையும் தானே பேசுகிறீங்க. சந்திரனுக்கு
சூரியனுக்கு அதே மாதிரி பேசுங்க. நிஜமாக உதித்தல் என்பது 8 நிமிஷத்துக்கு முந்தியில் உதிச்சிருக்கு. நம்ம மறைகிற சூரியனை பார்க்குறோம். உண்மையில் சூரியன் மறைஞ்சிருச்சு. மறைஞ்சது எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு மறைஞ்சின்னு சொல்கிறீங்க. 6 மணிக்கு மறையலை, அதுக்கு முன்னாடி 5:52க்கு மறைஞ்சிருச்சு. 5:52க்கு மறைஞ்சதை தான் 8 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு 8 நிமிஷம் தள்ளி அங்கே போயிடுச்சு, அடிவானத்தை தாண்டி இங்கேயே போயிடுச்சு. நீங்கள் அப்போ தான் அடிவானத்தில் மறைகிற மாதிரி பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி 8 நிமிஷத்துக்கு முன்னாடி அது மறைஞ்சிருச்சு. அப்போ 8 நிமிஷத்துக்கு முன்னாடி மறைஞ்சிருச்சின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மறைஞ்சிருச்சின்னு ஃபத்வா கொடுத்தீங்கன்னு வைங்க, ஆனால் மறையாமல் இருக்கும். கண்ணுக்கு அந்த சூரியன் உங்களுக்கு தெரியும், நிஜத்தில் மறைந்திருக்கும். நிஜத்தில் மறைந்தது 52க்கு மறைந்து விட்டது. நீங்கள் 53க்கு நோம்பை திறக்கிறீங்க, கண்ணில் சூரியனை பார்த்துக்கிட்டே திறக்கிறீங்க. கேட்டால் விஞ்ஞானப்படி அந்த கணிப்பு பிரகாரம் வந்து சூரியன் மறைந்து விட்டது, அதைத்தான் நாங்கள் எடுத்துக்கிறோம், கண்ணுக்கு தெரிகிறது எதுக்கு பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்க. அப்போ இதில் தான் உங்களோட மடமை வெளிப்படுது. மார்க்கத்தில் எத்தனை மணிக்கு மறையுது என்பது நமக்கு கணக்கு கிடையாது, கண்ணுக்கு தெரிகிறது தான் கணக்கு. சூரியன் அப்படி தானே வைக்கிறீங்க. சூரியனை எதன் அடிப்படையில் முடிவு எடுக்கிறீங்க? சூரியன் எப்போ மறையுதோ, உண்மையில் மறையுதோ அதை நீங்கள் எடுத்தீர்களா? உங்கள் கண்ணுக்கு மறைவதை பற்றி எடுத்தீர்களா? சூரியன் எப்போது உதிக்கிறது என்பது உண்மையில் உதிப்பதை நீங்கள் எடுத்தீர்களா, அல்லது உங்கள் கண்ணுக்கு எப்போது தெரிய வருகிறதோ அப்போ எடுத்தீர்களா? கண்ணுக்கு தெரியுது எடுத்தீங்கல்ல, பிறகு எடுங்க. அதே மாதிரி அது உதிச்சு தொலைஞ்சிட்டு போகுது. நமக்கு என்ன, நமக்கு எப்போ தெரியுது? அப்போ சூரியனை தெரிகிறத வச்சு நீங்கள் முடிவு பண்ணுற மாதிரி சந்திரனையும் என்ன செய்யணும், தெரிகிறத வச்சு முடிவு பண்ணுங்க. அது உதிச்சிட்டு போயிடுது. அதனால் நமக்கு என்ன, நமக்கு நேரம் எப்போ தெரியுதுன்னு தானே பார்க்கணும். அப்போ இந்த ஒரு பொது அறிவும் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கணிக்கணுங்கிறாங்க. இந்த கணிக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய இன்னும் சில வாதங்கள் இருக்கிறது. அந்த வாதங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம்.